தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களை உரையாடுவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்னைக்கு தமிழகம் முழுக்க பற்றி எறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தான். மத்திய அரசு இருந்தாலும் திரும்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுலேருந்து அவங்க இறங்கி வர்ற மாதிரியே இல்லை. நம்ம தமிழக அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இது இன்னொரு மொழிப்போருக்கு வித்திடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மொழிப்போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அடிப்படையில் இந்த பிரச்சனையை வெறும் ஒரு தாய்மொழி கொள்கை பிரச்சனையாகவோ அல்லது கல்வி மொழி கொள்கை பிரச்சனையாகவோ ஆட்சி மொழி கொள்கை பிரச்சனையாகவோ மட்டும் பார்க்காமல் அடிப்படை மாநில சுயாட்சி என்கின்ற கோணத்திலிருந்து நாம் அணுக வேண்டிய காலத்திற்கும் காலகட்டத்திற்கும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எந்த புள்ளியிலிருந்து நமது தர்க்கங்களை தொடங்க வேண்டுமென்றால், நாம் ஒன்றும் இறையாண்மை கொண்ட மக்களினமாக இல்லாது இருந்தவர்கள் அல்ல. உலகப்பரப்பில் மிக மிக பெரிய ஒரு நாகரிகமாக இருந்து உலகிலேயே செம்மொழிகளில் முதல் மொழியாக இன்றும் உயிர் துடிப்போடு வாழ்கிற ஒரு மொழியை கொண்டு இருந்தும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு இல்லாத ஒரு சபிக்கப்பட்ட இனமாகத்தான் தமிழினம் இருக்கிறது. இந்த சாபம் வேறு எந்த இனத்திற்கும் நிகழவில்லை. அது ராஜேந்திர சோழன் பேரரசாக இருக்கட்டும், மாரவர்மன் சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், சேரன் செங்குட்டுவனாக இருக்கட்டும், நாம் ஆட்சி அலகுகளை, நில அலகுகளை அமைத்து சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்த ஒரு இனம். பலர் வந்தார்கள். வைதீக மன்னர்கள் வந்தார்கள், விஜயநகர பேரரசு வந்தது, போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், ஒல்லாந்தர்கள் வந்தார்கள், அதன் பிறகு பிரித்தானியர்கள் வந்தார்கள். இந்த பிரித்தானியர்களுக்கு எதிரான போரில்தான் இந்தியா என்கின்ற வரைவுக்குள் நாம் கொண்டு வரப்படுகின்றோம். உண்மையில் தமிழர்கள், இதை சொல்றதுக்காக நீங்க தப்பாக்க கூடாது, தமிழர்கள் ஒரு குஜராத் மாநிலத்தினுடைய மகாத்மா காந்தியையும் காஷ்மீரத்தினுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க தான். இவர்களையெல்லாம் நம்பாமல், மன்னிக்கவும், இவர்களையெல்லாம் நம்பாமல் சோமசுந்தர பாரதியாரையும் கியாபி விஸ்வநாதம் அவர்களையும் அயோத்திதாச பண்டிதரையும் தந்தை பெரியாரையும் நம்பி, எங்களுக்கு நீங்கள் செல்கிற பொழுது தனியாக ஒரு நாடு கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று காலில் விழுந்து வெள்ளைக்காரர்களை மன்றாடி இருந்தாலோ அல்லது அவர்களிடம் போராடி இருந்தாலோ 1947 தமிழர்களுக்கு என்று தனி நாடு கிடைத்திருக்கும். கொடுத்து விட்டுத்தான் சென்றிருப்பார்கள். ஆக இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் அப்படி ஒரு 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 கொள்கையை உறுதியோடு நின்று போராடி முன்னெடுக்காமல் இந்தியா என்கின்ற ஒரு ஒழுங்கு, இது ஒரு ஒழுங்கு தான். இது ஒற்றை தேசியம் கொண்ட நாடும் அல்ல, ஒற்றை பண்பாடு கொண்ட, எந்த வகையிலும் ஒற்றை ஒரு தேசியமோ பண்பாடோ கொண்ட நாடு அல்ல. ஆக இந்த இந்தியா என்கின்ற நாடு உருவாக்கப்பட்ட போது பலவேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு துணை கண்டம் என்கின்ற அடிப்படை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பேரில் தான் இந்தியா என்கின்ற ஒழுங்கே உருவாகிறது. அந்த ஒழுங்கிற்குள் தேசியம் என்பதை எந்த அடிப்படையில் வரையறுப்பது? நீங்கள் நிற அடிப்படையிலோ ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ வரையறுக்கப்பட்டதா என்றால் இல்லை. மொழி அடிப்படையில் தான் வரையறுக்கப்பட்டது. மொழி அடிப்படையில் தேசிய இனங்கள் வரையறுக்கப்பட்டு, மொழி அடிப்படையில் நில அலகுகளும் வரையறுக்கப்பட்டு, அந்த பல்வேறு நில அலகுகள் இணைந்து கேரள நிலப்பரப்பு, பழைய சேர நாடு மலையாள பரப்பு, கன்னடம், தெலுங்கு என்று 1951ஆம் ஆண்டு இந்தியா குடியரசாக மாறுகின்ற போது அன்று எந்த அடிப்படையில் நாம் இணைந்திருந்தோமோ அந்த அடிப்படை தான் இன்றும் தொடரும். ஸோ we did not sign up for எமது மாநிலத்தினுடைய ஆரம்ப பள்ளியிலும் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும், புதுடில்லிக்காரர்கள் சர்வாதிகாரம் நடத்த முடியும் என்பதற்காக நாம் இந்திய குடியரசோடு இணைவதற்கு கையெழுத்து போடவில்லை. எனவே மன்னிக்க வேண்டும். எனவே நாம் இன்று ஆட்சி மொழி கொள்கைக்கே நாம் அல்லது தாய்மொழி கல்விக்கே இங்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்றால், அடிப்படை என்பது ஒரு புதுடில்லி சர்வாதிகாரம் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சர்வாதிகாரத்தினுடைய ஒரு அதிகார கனாவான்களாகவும் அதிகார அராஜகவாதிகளாகவும் உயர் சாதியம் இருக்கிறது. அந்த உயர் சாதியமும் RSS ஆல் கட்டுப்படுத்தப்படுகிற RSS நலன்களை
மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு ஒழுங்காக இருக்கிற போது நாம் கேட்க வேண்டியது, எந்த அடிப்படைகளில் நாங்கள் இந்திய குடியரசு என்கின்ற ஏற்பாட்டிற்குள் வந்தோமோ அந்த அடிப்படைகளில் மட்டுமே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அன்றைக்கு 1950களில் 60களில் தந்தை பெரியார் போன்றவர்கள் அல்லது தமிழ் உணர்வான தலைவர்கள் இயங்க முடிந்தது காரணம், இந்திய அரசு என்பது, புதுடில்லி சர்வாதிகாரம் என்பது இவ்வளவு ராட்சசத்தன்மை கொண்ட ஒன்றாக வளர்ந்திருக்கவில்லை. இந்த ஸ்டேட்னு சொல்றலாம், இன்னைக்கு எது எடுத்தாலும் உங்களுக்கு இடி, சிபிஐ, ஐபி, எங்க வேணாலும் உங்களை நாங்க பிடிச்சி நிறுத்த முடியுங்கிற அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் உருவாகல. ஆனாலும் அன்னைக்கு அவங்க பேசினாங்க, போராட முடிந்தது, மக்களை திரட்ட முடிந்தது. இன்றைக்கு அப்படி அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேச துரோகம் அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரெய்டை விட்டு உங்களை அசிங்கப்படுத்துறது, இப்படி ஏதாவது உங்களை பண்ணி அந்த இந்தியன் ஸ்டேட் பேஸ்ட் இன் நியூ டெல்லி ஹஸ் பிகம் ஃபார் டூ பவர்ஃபுல். இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? முழக்கம் என்ன? டீப் ஸ்டேட் நான் ஒழிப்பேன், மக்களுக்கு கடப்படாத ஒரு அதிகாரம் என்பது இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவோட 10 மடங்கு 100 மடங்கு ஒரு ராட்சசத்தன்மையோடு இப்படி ஒரு அதிகாரம், டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் இப்படித்தான் இருக்குது. எந்த ஒரு அதிகார அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் மக்களினுடைய ஜனநாயக நலன்களுக்கு விரோதமான ஒரு ஒழுங்காகத்தான் இருக்கிறது. அறிவிக்கப்படாத ஒரு சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரத்தினுடைய கேந்திரமாக புதுடில்லி இருக்கிற போது நாம் கேட்க வேண்டியது, நாம் 1951 ஜனவரி 26க்கு திரும்புவோம். எந்த அடிப்படையில் இந்த குடியரசில் நாங்கள் இணைந்தோமோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்வோம். அப்போ அன்றைக்கு எத்தனை பற்றி ஆட்சி துறைகள் இருந்தது என்பது எனக்கு என்னிடம் புள்ளிவரம் இல்லை என்றெல்லாம் தேடுவதற்கான ஒரு அவகாசம் இல்லை. ஆனால் இன்று நாம் பார்த்தோம் என்றால் ஒன்றிய அரசு ஆட்சித்துறை என்றால் அது முழுமையாக அது முடிவெடுக்க முடியும். ஆட்சித்துறைகள் என்று நான் சொல்லுகிற போது அது கல்வியாக இருக்கலாம், நலவாழ்வாக இருக்கலாம், துறைமுகங்களாக இருக்கலாம், விமான நிலையம், இதெல்லாம் அது ஆட்சி சார்ந்த துறைகள். 100 துறைகள் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. ஒரு 61 துறைகள் மாநில அரசுகளிடம் இருக்கின்றது. 56 துறைகள் இந்த ஒத்திசைவு பட்டியல் என்று கொண்டு வரப்பட்டது. 1951 நாம் இந்திய குடியரசுக்காக கைச்சாத்திட்ட பொழுது பொது பட்டியல் அல்லது ஒத்திசைவு பட்டியல் என்று ஒன்று இல்லை. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. அப்படி இருந்த காரணத்தினால்தான் இந்தி திணிக்கப்பட்ட போது 1967 அதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த முடிந்தது. தாய்மொழி வழியில் தான் கல்வி இருக்கும் என்கின்ற ஒரு முடிவை நம்மால் எடுக்க முடிந்தது. ஆனால் 1976 அவசர சட்ட காலத்தை பயன்படுத்தி ஒத்திசைவு பட்டியல் என்று ஒன்று புதிதாக கொண்டு வந்து கல்வி உட்பட பல முக்கியமான துறைகளை இந்த ஒத்திசைவு பட்டியல், அது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் முடிவெடுக்க முடியும் என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். அதனுடைய பலன், அதனுடைய எதிர்விளைவுகளைத்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே காலகட்டத்தில் நீங்க சுதந்திரத்துக்கு பிறகோ குடியரசு ஆன பிறகோ பார்த்தீர்கள் என்றால் கல்வியில் அவர்கள் என்ன சாதித்தார்கள்? வட மாநிலங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி சென்று சேர்ந்ததா? இல்லை. நீங்கள் தமிழகத்தில் ஆண்ட ஆட்சியாளர்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் கல்வியை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஜனநாயகப்படுவதற்கு ஒரு காலகட்டம் கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகப்பெரிய அடிப்படையை இங்கிட்டார்கள். அதை யாரும் இந்த கதையாடல்களில் அதை யாரும் அவர் சொல்வது இல்லை. இன்று அரசு உதவி பெறுகின்ற தமிழ் வழியில் நடத்தப்படுகின்ற கிறிஸ்தவ மிஷனரிகளும் ஏனைய சில அமைப்புகளும் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களுக்கு உதவி எல்லாம் இல்லை என்று பெருசாக ஒன்றும் செய்யல. அதை எப்படி அதெல்லாம் ஒழிக்கலாம் தான் இங்கேயும் அதிகார வர்க்கம், நான் ஆட்சியாளர்களை சொல்ல மாட்டேன், அதிகாரிகள் என்கின்ற அந்த இதற்கு இல்லைங்களா, அன்அக்கவுண்டபிள் பவர், அக்கவுண்டபிலிட்டிக்கு வராத அந்த அதிகாரிகள் தான் கம்ப்ளீட்டா RSS மயமாயிருக்காங்க. அது வேற கதை. ஆனால் அப்படி நாம் கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்ததாலும் தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய சாதனைகளை நாம் நடத்தி இருக்கின்றோம். அந்த சாதனைகள் சாதாரணப்பட்டவை அல்ல. உலகம் முழுவதும் தமிழக கிராமப்புறங்களினுடைய திறமைகள், அதாவது பிள்ளைகளினுடைய திறமைகள் 100% வரல. கிராமப்புறங்களுக்கு 10%, 20% தான் வந்திருக்குது. இருந்தாலும் குளோபல் ஹியூமன் கேபிட்டலா நம்ம அதை மாத்தி இருக்கிறோம். ஒரு தமிழகத்தினுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கூட ஒரு ஜெர்மனியிலோ பிரித்தானியாவிலோ அமெரிக்காவிலோ சென்று அந்த நாட்டு நிறுவனங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு தம்மை வளர்த்துக் கொள்ள முடியும், தகுதியாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் ஈவன் ரூரல் டேலண்ட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப்
குளோபல் ஹியூமன் கேபிட்டல். எஸ். அது தமிழகத்தினுடைய கல்வி சாதனைகளுக்கு அல்லது உயர்கல்விக்கு இந்தியாவிலேயே, கேரளாவில் கூட இல்லை, பெங்களூரில் கூட இல்லை, பரந்துபட்டு உயர்கல்வியில் பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர் சேர்க்கை சதவீதம் என்றால் அது தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய அமெரிக்காவிற்கு இணையாக இருக்கிறது. ஒரு சில புள்ளிகள் அமெரிக்காவை விட நாம் அதிகமாகவே இருக்கிறோம். அத பள்ளிக்கல்வி முடித்து விட்டு கல்லூரிக்கு செல்கின்ற மாணாக்கர், அதுவும் கிராமப்புற பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கிறதா, அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்கணும். தரமான கல்வி இல்ல. ஆக இவ்வளவு சாதனைகளை படைத்த ஒரு மாநிலத்தின் மீது இப்படி நீங்கள் அராஜமாக கொண்டு வந்து ஒரு 3 மொழிகளை சுமத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. நான் இந்தி மொழிக்கு எதிரானவன் அல்ல. இந்தி மொழியை படிக்கிறதுக்கு நீங்க உற்சாகப்படுத்தலாம். இன்னும் நீங்க டீச்சர்ஸ் கூட நிறைய கொடுக்கலாம். எனக்கு அதுல ஒரு பல மாநிலங்கள் நான் இன்னைக்கு சொல்றது, நீங்க இந்தி படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழர்களை கேட்டால் இந்தி மட்டுமல்ல, பல மொழிகளை படியுங்க. மலையாளம் படிங்க, தெலுங்கு படிங்க, கன்னடம் படியுங்க, இந்தி மொழியும் படியுங்கள். காரணம், தமிழகத்தில் மார்வாடியும் குஜராத்தியும் இங்க வந்து பிசினஸ் பண்றாங்கல்ல. நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு போய் தொழில் பண்ணுவோம். அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் வசப்படுத்திக் கொள்வோம். மொழி படிக்கிறது தப்பில்லை. ஆனால் இந்த மொழியை கொண்டு வந்து மாணவர்கள் மீது திணித்து, நான் அடிக்கடி சொல்வதை போல, எம் தமிழ் மொழிக்கு வேறு எந்த மொழியையும் கொன்றொழித்த ஒரு வரலாறு கிடையாது. வந்த மொழிகளை வாழ வைத்த வரலாறு தான் நமக்கு உண்டே தவிர நம்மால யாரையுமே கொன்றொழிக்க முடியாது. நாம் நாகரிகத்தினுடைய மக்கள். குறைபாடுகள் இருக்கலாம். நாம் வரலாற்றினுடைய நெடும் பயணத்தில் சதிகளாலும் நமது போதாமையினாலும் துரோகங்களாலும் வீழ்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நமது மொழி அடிப்படையில் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய கற்றுத்தந்த மொழி அல்ல. சமீபத்தில் புதிய தலைமுறையில் நடந்த ஒரு நான் சொன்னேன், எம்மொழி எந்த மொழியையும் கொன்றொழித்த மொழி அல்ல, இது அறம் கற்றுத்தந்த மொழி. ஈன்றாள் பசி காண்பாய். இப்போ உங்களுக்கு அந்த வடநாட்டிலிருந்து வரக்கூடிய அர்த்த சாஸ்திரமாக இருக்கட்டும், அல்லது உங்களினுடைய வேதங்கள் ஆக இருக்கட்டும், எல்லாமே சொல்லி தந்தது வந்து சாமதான வேதனை. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்க, வெற்றி பெறுவதற்காக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த உத்திகளையும் நீ கடைபிடிக்கலாம், போர்க்களத்தில் நியாய தர்மம் எல்லாம் பார்க்கக்கூடாது, நிர்தாட்சியமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களினுடைய அத்தனை வேதங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா இங்க இருந்தா நம்ம மொழி நமக்கு கத்துக் கொடுத்தது ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மொழி. சோ மொழி என்பது நம்மை பொறுத்தவரை வெறும் ஒரு தொடர்புக்கான கருவி அல்ல. இட்ஸ் நாட் மியர்லி a medium of communication. இது எம்முடைய உயிர், எம்முடைய 2000-3000 ஆண்டுகால ஒரு உயிர் தொடர்ச்சி. அந்த உயிர் என்பது அறம் சார்ந்த விழுமியங்கள், அறம் சார்ந்த மதிப்பீடுகள், இவற்றையெல்லாம் சுமந்து வருகிற ஒரு தெய்வீக பாகனங்கிற சமஸ்கிருத சொல் ஒரு உந்து என்று சொல்லலாம். அதுதான் எமது மொழி. இந்த மொழியை ஒழித்து விட்டு நீங்கள் இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு 20-25 வருஷம் எனக்கு தெரிய, நான் 2006 இருந்து ரொம்ப துல்லியமா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சிபிஎஸ்சிங்கிற ஒரு எகெயின் புதுடெல்லிக்காரங்க வந்தது அன்னைக்கே இவங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதிமுக காலத்துல ஆரம்பிச்சது. ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தா நீங்க அப்ரூவல் கொடுத்துறது, சிபிஎஸ்சி அப்போ எடுங்கன்னு கொடுக்கறது. அந்த 10 லட்சம் 25 லட்சம் ஆச்சு. அடுத்து திமுக வந்த நேரம் இப்படியே பணம் வாங்கி அந்த அவனுங்களை விட்டு இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். மாநில நம்ம கிட்ட நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய தவறுகள் இருக்கு, நம்ம கிட்ட தவறு இல்லாம இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்க பேசிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். அது வேற டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இல்லை, எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை இருக்கு, பங்காளி பிரச்சனை இருக்கு. என் சித்தப்பா இவன் சரியா செயல்படல, கேடு கட்டவங்கன்னு நான் சொல்றேன். புதுடெல்லிக்காரன் நீ வராது, உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ நாளைக்கு வந்த இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சமூக நீதியோடையும் அன்போடையும் மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் நீ இந்திய கொண்டு வந்தேன்னா, அத்தனை பொய்யையும் புராணங்களையும் தான் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் திணிக்க போகிறீர்கள். கேட்டா வந்து விளக்கெண்ண வியாக்கியானம் சொல்ல வருவானுங்க. என்ன வருவானுங்கன்னா, இல்ல நாங்க ஹிந்தின்னு சொல்லல, நீங்க இந்திய அட்டவணை மொழிகள் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரேன். இந்த மாதிரி வந்து போலித்தனமானது. இவனுங்க வந்து ஒரு பொய்ய வந்து போலித்தனோட மோசடித்தனமான பேர் வழிகள்னா இவனுங்க தான் காரணம். ஒரு கிராமத்துல இருக்கிற பள்ளியில அந்த புள்ள வந்து எனக்கு வந்து மராத்தி படிக்கணும்னு மராத்தி டீச்சர் வைப்பீங்களா? இப்போ 40 பிள்ளைங்க இருக்கா, 40 பிள்ளைங்க 20 மொழியை நீங்க தெரிவு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 மொழிக்கு 20 டீச்சர் நீங்க இருக்கிற ஆங்கில பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கே ஒழுங்கான ஒரு ஆசிரியர் நீங்க வைக்க முடியல. அல்ல தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுப்பதற்கே தகுதியான ஆசிரியர்களை நீங்க கொண்டு போய்
வைக்க முடியல, அவங்களுக்கு ஊதியம் நீங்க ஒழுங்கா கொடுக்க முடியல. ஏன்னா 20-25 மொழி கற்றுத்தரும் ஆசிரியர்கள் நீங்க வைக்க போறீங்களா? போலியல் மோசடித்தனமான வாதங்களை முன்வைத்து இந்த ஒற்றை நாடு, ஒற்றை தேர்தல் எல்லாவற்றையும் ஒரு ஒற்றை சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு ஆபத்தான ஒரு போக்குத்தான் இது. வெறும் அரசியல் சர்வாதிகாரம் மட்டுமல்ல, இது பண்பாட்டு சர்வாதிகாரம். இந்த பண்பாட்டு சர்வாதிகாரத்தை உயிர் கொடுத்தேனும் எப்படி நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1000க்கும் மேலான உயிர் விலைகள் கொடுத்துத்தான் அந்த போராட்டத்தை நாம் வென்றோம். அதே போலத்தான் சிறைக்கு செல்வதற்கும் உயிர்களை தியாகம் செய்வதற்கும் இன்று தயாராக இருக்கிற ஒரு புதிய ஒரு கூட்டம் ஒன்று வேண்டும். வாழ்வை இழந்துதானே சுதந்திரத்தை ஒரு தொகுப்பினர் வாழ்வை இழந்து சிறைவாசம் கண்டு அப்படித்தானே விடுதலை கிடைத்தது. அதே போல இந்த RSS பண்பாட்டு சர்வாதிகாரத்திலிருந்து, RSS அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சிறைக்கு செல்லவும் தியாகங்கள் செய்யவும் ஒரு பெரும் கூட்டம் இங்கு தயாரானால் மட்டும்தான் இந்த பேர் ஆபத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்று எண்ணுகிறேன். ஏன்னா கவிஞர் கூட சொல்லியிருப்பார், கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குன்னு சொல்லும் போது ஒரு சுதந்திரத்திலும் இருந்தப்போ, தமிழ் அன்னைக்கு இருந்தப்போ, அன்னைக்கு நிறைய பேர் எழுச்சியா நின்று போராடிருப்பாங்க. நீங்களுமே அதை உங்களுக்கு பள்ளி காலத்துல, கல்லூரி காலத்துல இதுல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல அந்த ஆர்வம் இருக்குதா? அதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? தமிழ் ஆர்வம் அன்று இருந்த ஒரு குணம் என்பதோ, அந்த போராட்டங்களை காது கொடுத்து கேட்கிற ஒரு அதிகார அமைப்பும் இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொது சூழல் என்பது இல்லை. காரணம், நகர்ப்புறமயமாகிவிட்டது, குடும்பங்கள் சுருங்கி விட்டன. எல்லோருக்கும் ஒரு தனி மனித ஆவல் என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு ஒரு வேலையாக வேண்டும், எனக்கு ஒரு திருமணமாக வேண்டும், எனக்கு நல்ல வருமானம் வர வேண்டும், எனக்கு ஒரு நல் வாழ்க்கை அமைய வேண்டும், எனது பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதையும் என்று ஒரு கடன், நீங்க EMI அது இதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களினுடைய வாழ்வுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பொருளாதார பண்பாட்டு சமூக சூழல் தான் இன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், அரசியல் கட்சிகள் என்பவை முன்பு இருந்ததை விட ஊழலில் ஊறி போனவையாக மாறி இருக்கின்றன. ஒரு தேர்தலை வெற்றி பெற்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. Politics has become an industry. Yes. It is no more. அது ஒரு சேவை செய்வதற்கான, ஒரு நிலப்பரப்பை உயர்த்தி கொண்டு வருவதற்கான ஒரு மிக பெரும் ஒரு களம் அல்லது கருவியாக இந்த அரசியல் இல்லை. மக்களிடமிருந்து வரிப்பணம் வருகிறது, எங்கிருந்தோ கடன் வாங்கலாம் என்கின்ற அதிகாரத்தையும் அது தருகிறது. ஆட்சி அதிகார ஒரு அலகுகள் உங்களிடம் இருக்கின்ற பொழுது அதிகாரத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், அதன் ஊடாக வருமானமும் வருகிறது என்கின்ற ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த அரசியல் இருக்கிறதே தவிர, மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்தி அடுத்த தலைமுறைகளுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அமல்படுத்தி இந்த நிலப்பரப்பை உலகப்பரப்பில் மிக உயர்ந்த ஒரு நிலப்பரப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு வருகின்ற அரசியல் இன்றைக்கு அருகிவிட்டது. அது அரசியலினுடைய பிழை மட்டுமல்ல, மக்களும் அப்படி ஆகிவிட்டார்கள் என்கின்ற போது மக்களை போலத்தான் அரசியலும் இருக்கிறது. காசுக்கு ஓட்டுக்கு பணம் என்பது ஏதோ ஏழை எளிய மக்கள், பசியோடு இருக்கிற மக்கள் மட்டுமல்ல பணம் பெறுகிறார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் வங்கிகளிலும் ஆசிரியர் பணியிலும் அரசு பணியிலும் இருக்கிறவர்களும் ஓட்டுக்காக பணம் பெறுகிறார்கள். ஸோ அந்த பொது பண்பாட்டு சூழல் இன்று சீர்குலைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த போராட்ட குணம் என்பது இல்லைதான். மிகப்பெரிய போராட்டங்களை இங்கு மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா என்றால் முடியாதுதான், அல்லது அதற்கான சாத்தியப்பாடுகள் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. எனினும் இங்கு இந்த பிரச்சனையில பாஜக தனித்துத்தான் இருக்கிறது. ஆமா, எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு கட்சிகள்ல மக்கள் மத்தியில் நீங்க சமூக வலைத்தளங்களை பாருங்கள், யாராவது இதுக்கு ஆதரவா எழுதுறாங்க. ஏதோ அந்த ரொம்ப 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 நான் அந்த அன்னைக்கு கூட அந்த புதிய தலைமுறை விவாதத்துக்கு போன போது பொதுவாகவே இந்த மாதிரி விவாதங்களுக்கு அவங்க கட்சிக்காரங்களையோ அவங்களுடைய அமைப்புகளை சார்ந்தவர்களை அணிதிரட்டி வருவார்கள். பாரத் மாதா கி ஜெயின்னு அந்த அரங்கை தம் கட்டுப்பாட்டில் எடுக்கிற ஒரு உளவியல் ஒரு போர் என்றே சொல்லலாம். அவங்களாலே முடியல. தமிழுக்கு எதிராக அவங்களாலே சொல்ல முடியல. பாஜக தொண்டர்களாலேயே தமிழுக்கு எதிராக அவங்களால ஒரு குரல் எழுப்ப முடியவில்லை. அதுதான் இந்த நிலப்பரப்பினுடைய ஒரு உணர்வு நிலை. ஏன்னா இங்க நீங்க போராடுவதற்கு தான் களமிறங்கி முன்வந்து நிற்கவில்லையே தவிர உள்ளுக்குள் இதை தமிழர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? அன்று களத்தில் வந்து நின்று போராடினார்கள். இன்று சமூக ஊடகங்களில் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே தமிழர்கள் தமிழை இழந்து விட்டார்கள்,
அவர்கள் ஒரு சிபிஎஸ்இலையோ அல்லது கேந்திரிய வித்யாலயோ படிச்சு தமிழ் எழுத்து வடிவத்தை இழந்து விட்டிருந்தால் கூட, நமது கல்வி முறையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சீர்குலைவு, அதற்கு தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். தாய்மொழி கொள்கைங்கிறது மிக மிக தெளிவாக வரையறை செய்யப்படவில்லை என்றால் இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் தமிழ் என்பதை தமிழில் எழுத முடியாது, ஆனால் TAML அல்லது அன்புனா ANBU இப்படி எழுதக்கூடிய ஒரு எழுத்தை இழந்து விடக்கூடிய மொழி கால ஓட்டத்தில் அழிந்துவிடும். மீண்டும் சொல்கிறேன், எழுத்து வடிவத்தை இழக்கிற மொழி கால ஓட்டத்தில் அழிந்துவிடும். இதை மாநில அரசு, எனவே மாநில அரசுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகளும் நிறைய உண்டு. அதை நம்ம இப்ப அதுக்கான நேரம் இல்ல. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ராட்சத எதிரியை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பதால் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சோ தாய்மொழி கல்வி என்பது இவ்வளவு ஒரு சங்கடங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கூட, எழுத்து வடிவத்தை இழந்த பிள்ளைகளும் கூட ஆங்கிலத்தில் தமிழுக்காக வாதாடுவதை நாம் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. எனவே தமிழர்கள் அந்த தாய்மொழி என்பதையோ, அந்த மொழி என்பது உலகத்திலேயே ஒரு மொழியை தாய் என்று சொன்ன ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். தாய் அன்னை தமிழ் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அதற்காக உயிரை கொடுத்தவர்களும் வேறு சில தெலுங்குல ஆந்திராலையும் உண்ணாவிரதம் இருந்து உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நம்மள மாதிரி மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு இனம் உலகத்தில் வேறு எந்த இனமும் இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்களை அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எழுச்சிங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க மத்திய அரசு என்ன சொல்லலாம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நமக்கு ஃபண்டு தேவை. ஏன்னா ஏற்கனவே இங்க ஆசிரியர்கள் அரசின் மீது அவங்க எல்லா அரசுகள் மீதுமே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். நமக்கான சம்பளம் இன்னும் வரல, எங்களுக்கான ஊதியம் சரியா இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபண்டு கட்டானா இங்க அந்த ஒரு விஷயம் பாதிக்கும் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? அதனால்தான் அடிப்படைகளுக்கு செல்லுங்க. நீங்கள் சதா காலமும் பிச்சை எடுக்கிறவர்களாக இருக்க, நாகரிக பிச்சை எடுக்கிறவர்களாக இருக்க போகிறீர்களா? இல்லை, அனைத்து ஒத்த கருத்துடைய அத்தனை பேரையும் அணி திரட்டி இதுதான் தருணம், ஒத்திசைவு பட்டியலை ஒழியுங்கள், நிதி மாநில சுயாட்சி, மேக்சிமம் பெடரலிசம், நான் இந்த நாடு உடைந்து போக வேண்டும் என்று கருத்து முன்வைக்கிறவனே அல்ல. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நமக்கு இராணுவ செலவுகள் குறைவு, அத்தனை மாநிலங்களும் தனி நாடுகளாக ஆகிவிட்டால் ஒருவருக்கொருவர் இப்ப காவிரிக்காக நாம் போரை தொடங்கி விடுவோம். அந்த போர் ஒரு நிலப்பரப்பை எப்படி சீர்குலைக்கும் என்பதற்கு காசா ஒரு சான்று. சோ போர் நடத்தி கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. அரசியல் ஒழுங்கில் முன்னுதாரணங்களை தந்த, இப்ப கடந்த ஒரு செவியில் தான் இங்கு சொன்னேன்னு தெரியவில்லை, எப்படி சுவிட்சர்லாந்து நாடு மொழி பன்முகத்தன்மை, அது உங்களுக்கு தான் பேட்டி கொடுத்தனா என்னன்னு தெரியல, நம்ம இதுல போச்சுதான் என்னன்னு தெரியல. இப்ப சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அங்கு 70% நிலப்பரப்பு ஜெர்மன் மொழியை பேசுகிற நிலப்பரப்பு, 21% நிலப்பரப்பு பிரெஞ்சு மொழியை பேசுகிற நிலப்பரப்பு, 6.5% நிலப்பரப்பு இத்தாலிய மொழியை பேசுகிற நிலப்பரப்பு. ஒரு சின்னூண்டு ஒரு பகுதியில் மட்டும் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு மொழி, மொத்தமே 40,000 பேர் அந்த மொழியை பேசுறாங்க. இந்த 4 மொழிகளையும் ஆட்சி மொழி, அலுவல் மொழி, நாட்டினுடைய தேசிய மொழிகள் என்று அந்த நாடு அழகாக அதை கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இது நம் கண் முன்னையே எப்படி ஒரு மொழி பன்முகத்தன்மையை இவ்வளவுக்கும் அந்த 40,000 பேர் பேசுகின்ற ஒரு சிறிய தொகுப்பு மக்கள் பேசுகின்ற அந்த மொழிக்கு சிறப்பு உரிமைகள் வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் வாக்களிப்பு நடத்திய பொழுது 96% பேர் அதை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த மொழி பன்முகத்தன்மையை போற்றுகிற ஒரு பண்பாடு. நீங்க இங்க RSS காரணங்க நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வளர்த்தெடுக்கிறதே அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும், அவனை விடக்கூடாது, அவனை வளர விடக்கூடாது, அவன் நம்ம மதத்தை சாராதவன, அவனை சோழிய முடிச்சிடணும், அவன் தொழில வளரக்கூடாது, கல்வியில வளரக்கூடாது, பொறுப்புல வரக்கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது, இப்படிதான் நம்ம வளர்க்கிறோம். எல்லோரையும் உள்ளடக்கி கொண்டு வர வேண்டும் என்று வளர்க்கிற அந்த ஒரு அரசியல் என்பதோ அந்த பண்பாடு என்பது அந்த முன்னுதாரணம் கண் முன்னாடியே நமக்கு இருக்குது. இங்க நம்ம பண்ண வேண்டியது அப்படி ஒரு மேக்சிமம் பெடரலிசம் என்பதை நோக்கி நம்ம போனோம்னா, நிதி திரட்டும் உரிமை மாநிலத்துக்கு தான் இருக்கணும், அது ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது. நீங்க இங்க இருந்து அவங்க பாதுகாப்பு இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கணும் அதை நம்ம கொடுக்கிறோம். நாட்டை பாதுகாப்பதற்கும் அந்த புதுடில்லி சார்ந்த நாம் அடிக்கடி சொல்ற மாதிரி டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ், நாட்டின் எல்லைகளை காப்பது, மேக்ரோ எக்கானமி, ஒரு கரன்சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது 3
விண்வெளி ஆய்வு போன்ற ஒரு முக்கியமான துறைகள். 4 ஒன்றிய அரசுகளின் மாநில அரசுகளினுடைய அந்த நிலப்பரப்பினுடைய யதார்த்தங்களை உள்வாங்கி கொண்ட வெளியுறவு. இங்க என்ன நடக்குது? இப்போ நம்ம போய் சோழர்கள் அந்த நாட்டை ஆண்டோம், இலங்கையை ஆண்டோம். அவர்கள் இங்கு வந்து ஆள்வது எப்படி தவிர நம்ம ஆனா அவ்வளவு அழிச்சாட்டி ஏதாவது பண்ணிருக்கணும், இல்லைன்னா நம்ம போயிருக்க மாட்டோம் நினைக்கிறேன். உண்மையில போயிருக்க மாட்டோம். ஏன்னா ராஜேந்திர சோழன் அந்த பக்கம் கடாரம் வரைக்கும் போனதுக்கு காரணமே சீனத்துக்காரர்களினுடைய தொந்தரவு தமிழ் தொழில் செய்கிறவர்களுக்கும் நமது கடல் வழி போக்குவரத்துக்கும் ரொம்ப ஒரு தொந்தரவா இருந்தனால ராஜேந்திர சோழன் அவர்கள் சென்றாரே தவிர நாடு பிடித்து அங்க நிலை பெற்று நின்று ஆள வேண்டும் என்று அவர் செல்லலையே. அல்லது ராஜேந்திர சோழன் செய்த கொடுமைகள் என்று அந்த ஊர் கதைகளிலோ அந்த ஊர் வரலாறு எழுதப்பட எந்த போக்லோர்லயும் சோழர்கள் செய்த கொடுமைகள்னு அங்க எங்குமே இல்ல. அது நம்ம ரத்தத்திலேயே இல்ல. பொய் வந்து பெண்களை கற்பழிப்பது, கோயில்களை கொள்ளையடிப்பது, இதெல்லாம் நம்ம ரத்தத்துல இல்ல. அங்க போய் நமக்கு இருந்த பகையை மட்டும் ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அல்லது நிர்மூலமாகி விட்டு நாம் திரும்பி வந்திருக்கோம். இதுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம குலகாரம் கூட வெட்டி போட்டு ஐயோ வெட்டிட்டேன்னு நினைக்கிற ஒரு நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பு. இப்போ வெளியுறவு சொன்னதால வந்தது. நீ இன்னைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், நமது மீனவர்களை பிடிச்சிட்டு போகலாம், படகுகளை உயிர் போவது மட்டுமல்ல. நீங்க தங்கச்சிப்படம் பக்கத்துல ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊர் முழுசும் வந்து விதவைகளின் ஊராக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 3-4 ஊர்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா 3000-4000 விதவைகள்ங்கிறது தவறான சொல். கைம்பெண்களாக நமது தாய்மார்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த இலங்கை கடற்படையினுடைய மரண அராஜகத்தால் ஆக்கப்பட்டவர்கள். இதை பத்தி இந்திய வெளியுறவுத்துறைக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? அதனால்தான் நம்ம சொல்றோம் வந்து அந்தந்த மாநில நிலப்பரப்பினுடைய மக்களினுடைய யதார்த்தங்கள், தேவைகள், நீதி இவற்றினுடைய அடிப்படையில் தான் வெளியுறவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு 4-5 துறைகளை மட்டும்தான் ஒன்றியம் வைத்திருக்க வேண்டும். துறைமுகத்தை எதுக்கு நீ கட்டுப்படுத்தணும்? சென்னை துறைமுகமோ இங்கு உருவாக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம் எதுக்கு உங்க கட்டுப்பாடுல இருக்கணும்? ஏன் தமிழ்நாடு விமான போக்குவரத்து நடத்தக்கூடாதா? அதுக்குரிய திறமை இல்லையா? குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் அந்த அளவுக்கு நம்முடைய திறமைகள் அப்படி இருக்கிற போது வெறும் வந்து ஒரு 55-60 லட்சம் பேரை கொண்ட சிங்கப்பூர் நாடு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தினுடைய பினான்சியல் கேபிட்டலா இருக்கிறப்போ ஏன் இந்த ஊர் வந்து ஆசியாவினுடைய ஒரு பினான்சியல் கேபிட்டலா வர முடியாதா? நீ விட்டுடு, நாடு ஒன்னா இருக்கட்டும். அந்த பினான்சியல் அட்டானமியையும் சயின்டிபிக் அட்டானமியையும் இது போல வந்து விமான போக்குவரத்து நடத்துகிற, துறைமுகங்களை கட்டுப்படுத்துகிற, கனிம வளங்கள்ல நீ எதுக்கு வரணும்? எதுக்குங்க வரணும்? மதுரையில டங்ஸ்டன் இருக்குதுன்னா அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? எங்க ஊர்ல இருக்கிற நிலப்பரப்பில் வந்து தோண்டி எடுத்து அதை அள்ளி கொண்டு போய் நீ அதை உத்தரப்பிரதேச செலவிடுவியா? நீ மத்திய பிரதேச செலவிடுவியா? அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாங்குற வரிப்பணத்துல வந்து ஒரு 25 கால் பகுதி எங்களிடமிருந்து என்ன வரிப்பணம் வாங்குகிறீர்களோ அதில் ஒரு கால் பகுதியைத்தான் இந்த நிலப்பரப்பிற்கு மீண்டும் தருகிறீர்கள். ஆனால் அங்கு வந்து அவன் கொடுக்கல. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க போய் பாருங்க. அந்த ரோட்ல ஒண்ணுமே வேணாம், நீங்க ரோட்ல போங்க. ரோட்ல போறப்போ 350 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட், 20-30 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்னு வச்சு இங்கெல்லாம் புடுங்கி பறிச்சு இங்க வந்து ஒரு ஒழுங்கான டாய்லெட்டாவது நீங்க அந்த சாலை ஓரங்களில் வச்சிருக்கிறீங்களா? கிடையாது. ஸோ இப்படி வந்து இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கருத்துருவாக்க இப்போ ஏன் நான் சில நேரம்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி நான் திட்டிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா 2009 ஒரு இயக்கமாக வாருங்கள். நான் மீண்டும் சொல்வது எப்படி ஒரு இந்த விஹெச்பி, இந்து முன்னணி, RSS இவங்கெல்லாம் அன்ஆர்ம்டு மிலிட்டன்சியோட தானே இருக்கிறாங்க. அவர் எதிர்மறையான வெறுப்பும் பகையும் வளர்க்கிற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். அதே போல ஒரு அன்ஆர்ம்டு, ஆயுதம் கையில் எடுக்காத ஒரு உறுதியான அன்ஆர்ம்டு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் தமிழுக்கு ஒன்று தேவைப்படுது. அதை நீ செய்து 2009க்கு பிறகு அதை செய்திருப்பீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு அராஜகம் நடந்திருக்காது. 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நீங்க களத்துக்கு வந்து நிற்பாங்க. அதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருந்திருக்கும். அந்த லீடர்ஷிப்போட இப்ப கூட இந்த காளியம்மாள்னு ஒரு சகோதரி வந்து அந்த கட்சியை விட்டு ஃபயர் பிராண்டா மீனவ சமூகத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு சகோதரி. அதுகளெல்லாம் எம்பவர் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா பல்லாயிரம் பெண்கள் அவங்க பின்னாடி நிற்பாங்க. அந்த ஒரு மிலிட்டன்சி சொல்லி மீண்டும் சொல்ற வன்முறைகளை உருவாக்குவது அல்ல, உறுதி நிலை பெற்று நின்று போராடுவது. வா பார்க்கலாம் என்ன பண்ணிடுவ நீ அப்படின்னு நிக்கிறதுக்கு 1 லட்சம் பேர் இன்னைக்கு திரட்டி நின்றுப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டான். இப்படி வந்து அவன் ஏறி மிதிச்சு உள்ள வர முடியாது. இது மேடையில மட்டும்தானே வீரம், வீரத்திற்கு மேல் வீரம், வீரமங்கள் மூச்சு களத்துல ஒண்ணும் இல்லையே. ஸோ அது போல இன்னைக்கு நமக்கு தேவை என்பது இன்னைக்கு நம்ம சங்கடங்கள் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டேட் ஹஸ் பிகம் வெரி பவர்ஃபுல். எஸ், டூ பவர்ஃபுல். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே அவங்க சொன்னா உடனே ஆட்சி கலைப்பு உங்க மேல எல்லாம் வரும். ஆமா,
இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற வேலைங்கிறது இது ஒரு தொழில் வணிக சமூகத்தை ஒருங்கிணைத்து தமிழர்கள் சரி அப்படியாவது ஒரு என் பாஸ்போர்ட் பிடிங்க வச்சிருக்காங்க ஒரு 11 மாசமா அது வந்து ஒரு ரினியூ பண்ணி கொடுக்க போனா அப்ப எவ்வளவு ஒரு அராஜகமான ஒரு அதிகார அமைப்புங்க இருக்குது. இதே இது இப்போ ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இங்க களமிறங்கி போராடினார்கள் என்றால் ஆட்சியை கலைச்சு விட்டுரும். ஆமா, அவர்களுக்கான நியாயத்தை சொல்வதற்கு இங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அதிகாரத்தை அவர்கள் வைத்திருக்கிற பொழுது கவனமாகத்தான் நாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில் இல்லாத பொதுக்களத்தில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருக்கிற அந்த உணர்வாளர்கள் இருக்காங்கல்ல, திமுகவுக்குள்ள, அண்ணா திமுகவுக்குள்ள, இடதுசாரிகளுக்குள்ள, சிறுத்தைகளுக்கு உள்ள, கொங்கு ஒரு நம்ம ஈஸ்வரன் ஐயா கட்சி, தனியரசு அல்லது வேல்முருகன் ஐயா, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணர்வாளர்களும் அவர் தந்தை பெரியார் இயக்கங்கள் எவ்வளவு இருக்கு, தமிழ் தேசிய இயக்கங்கள் எவ்வளவு இருக்குது, அத்தனை கட்சிகளும் வந்து ஒரு பொது கருத்தில் மீண்டும் சொல்ல ஒரு அன்ஆர்ம்டு மிலிட்டன்ஸ். நீ வர முடியாதியா, டெல்லிக்காரன் இங்க வர வேண்டிய தேவையில்லை. எங்க ஊரு கடலோரத்தில் கனிம வளங்கள் இருக்குன்னா தமிழ்நாடு பார்த்துக்கும். உனக்கு ஏதாவது அதில் கமிஷன் வேணுமா, கப்பம் வேணும், வாங்கிக்க நீ பண்ற வேலைக்கு. அல்லது அங்க வேற எந்த இடத்துலையும் கனிம வளங்கள் இருக்க டெல்டா பகுதியில அடியில் எங்களுக்கு கனிமங்கள் இருக்கின்றனவா, தேவைன்னா நாங்க எடுப்போம். வேளாண்மை தான் எங்களுக்கு முதன்மைன்னா நாங்க வேளாண்மை தான் முதன்மை. அது அங்கிருந்து டெல்லிக்காரன் முடிவு பண்ணாது. நீ ஒரு ஆபீஸ்ல உட்காந்து 4 ஆபீசரும் 4 பெரிய அதானி அம்பானி போல உள்ள முதலாளிகளை சேர்ந்து நீங்க முடிவு பண்ண முடியாது, அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்சிமம் பெடரலிசம் என்கின்ற கோரிக்கையை வைத்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் இங்கு வந்தால் மட்டும்தான் நாம் பிழைத்துக் கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் நமக்கு இந்த ஜிக்னா வேலை காட்டி மதங்கிற அந்த விஷத்தை கொடுத்து இந்த மதங்கிற விஷயங்கிறது இது இந்த மதம் ஜாதிங்கிற இன்னொரு விஷயம், இந்த ஜாதி மதம் அந்த காக்டெயில், இந்த ரெண்டு சேர்ற ஒரு காக்டெயில் இருக்குல்ல, அந்த காக்டெயில் வந்து அது வந்து ஒரு பிரமாதமான காக்டெயில். அது மதம் ஜாதி அதோட சேர்த்து இந்த கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் அந்த பெரிய ஆட்கள் மதவெறி பிடிச்சி சுத்துற இந்த கும்பல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஃபெலோஸ், பணம் நிறைய வந்திருக்கும். வீட்டுல 4 காரு நிறுத்தி விட்டுருப்பாங்க, ஒரு காலேஜ் நடத்துவாங்க, ஒரு மன்னிக்கணும் ரொம்ப அருவருப்பா பேசுறதுக்கு சில நேரம் அப்படிதான் பேச வேண்டி இருக்கிறது. உண்மை பேசுறப்ப அப்படிதான் சொல்லணும், மண்டையில உரைகிற மாதிரி சொல்லணும். படிச்சவனும் பணம் படைத்தவனும் தான் இன்றைக்கு ஜாதி வெறியும் மதவெறியும் கொண்டவனாக இருக்கிறார்கள். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு துரதிருஷ்டத்தினுடைய காலகட்டத்தில் இது போன்ற அரசியல் சக்திகள் கட்சிகளை கடந்து பொதுக்களத்தில் நிற்கிற ஒரு இயக்கம் ஒன்று தேவைப்படுகிறது. நாம் தமிழர் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் 2009 விரும்பினோம். அது உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து அதை கரெக்டா செட் பண்ணாங்க. அந்த வழியிலே அது போயிடுச்சு. ஒன்றும் நீ பண்ண முடியாது. புதிதாக யாரேனும் வந்து அப்படி ஒரு ஒழுங்கை தமிழகத்தில் செய்ய வேண்டும். அதற்கு நேரடியாக வந்து நின்று களத்தில் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் ஆட்சியில் இருக்கிற அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கிற தலைவர்கள் அதை ஊக்குவிக்கணும். அப்படி நீங்க செய்யலைன்னா உங்களையும் நாங்க நம்ப முடியாது. நீங்க உங்க தேவைக்காக இந்த இஷ்யூவை பயன்படுத்திக்குவீங்க, உங்க தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு சந்தேகம் தான் உங்க மேலேயும் வரும். அப்படிங்கிற ஒரு புரிதலும் எனக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம உக்ரைன் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சொன்னீங்க, இன்னைக்கு யூதர்கள் எந்த அளவுக்கு பரவி இருந்தாலும் அவங்க வந்து போரை விட்டுட்டு யோசிச்சாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மில்டன் மாதிரி ஊடுருவி அவங்களுக்கானது செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க எடுக்கணுங்கிறத சொல்ல வருவீங்க. பீஸ்ஃபுல். ஓகே, வன்முறைக்கு இங்க இடமே இல்ல கிடையாது. ஆனா நீ வர முடியாது. அத ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வார் இஸ் நாட் அபவுட் டிஃபீட்டிங் யுவர் எனிமி, இட் இஸ் அபவுட் ஸ்டேயிங் யுவர் கிரவுண்ட். அது போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல. போர் என்பது உன்னுடைய நிலையை நிறுத்தி கொள்வது. என்னை தாண்டி நீ வர முடியாது, என்ன பண்ணிடுவோம், நம்ம இருப்போம். அது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால தமிழர்களே இந்த சாதி வெறியையும் மத வெறியையும் விட்டு நம்ம இணைப்பதற்கென்று இருக்கிற ஒரே ஒரு பெரும் கொடை, அருட்கொடை தமிழ் மட்டும்தான். அந்த தமிழினுடைய அடிப்படையில் இணைந்து நில்லுங்கள். இந்த புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கு முடிவு கட்டுவதுதான் நம் முதல் வேலை. ஓகே ஃபாதர், ஏன்னா நீங்கள் சொல்கிற, ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்றைக்குமே பொறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்கள சென்சிட்டிவான சில மொழி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்போ அவங்க கொஞ்சம் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடங்களில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையுமே ஆதரிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய இளைஞர்கள் எழுதிட்டு இருக்காங்க, பழைய கருத்துக்களை எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அந்த தணல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஒரே விஷயத்தில் இது நடக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம், அதற்கான களமாக கூட இந்த களம் இருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்தை வழங்கியவே மிக்க நன்றி.